வணக்கம் மக்களே! 2023ல வந்த வர்ஷ் படத்தோட அடுத்த பாகமா ரிலீஸ் ஆயிருக்கிறது தான் வர்ஷ் லெவல் 2. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே ஸ்கூல்ல உட்காந்து எல்லா பொண்ணுங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ, அவங்க வந்து ஒருத்தனால வசியம் செய்யப்படுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி பிரதாப் வந்து ஆர்யாவ வசியம் பண்ணாரோ, அதே மாரி இந்த ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க வசியம் பண்ணப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு திடீர்னு மேலருந்து கீழ விழுந்து செத்து போயிர்றாங்க. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பொண்ணுங்க வந்துட்டு மேல நின்டுகிட்டு நாங்க குதிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப, அவங்கள காப்பாத்துறதுக்காக ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே போறாங்க. ஸ்கூல் பிரின்சிபல் உட்பட. அவங்க போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வராதீங்க அப்படின்னு மாரி சொல்லிட்டு கடைசியில அந்த பொண்ணுங்களுமே இறந்துர்றாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்துற ஆள் யாரு? அதுக்கு பின்னணி என்ன? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணி வந்திருக்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்துலயுமே ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா கித்தன் குமார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரதாப் ரோல் பண்ண மாரி, இதுல ரஜினாத் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர்ல வராரு. ஃபர்ஸ்ட் பார்ட் மாரியே இதுலயுமே எந்த ஈவு இரக்கமும் காட்டாம, அடுத்தவங்கள கொடுமைப்படுத்தி, அத ரசிச்சு பார்க்குற மாரியான கேரக்டர்ல பக்காவா செட் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாரி ஹித்து கானுடைய அதர்வா ரோல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு கெஞ்சிறது உட்பட எல்லாமே சிறப்பா பண்ணியிருந்தாரு. இந்த பார்ட்ல ரொம்ப இறுக்கமான முகத்தோடயே வராரு. இதுல இவர் காட்டிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேற லெவல்ல இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாரி ஜான்கி பூடிவாலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த முக்கியத்துவம் வந்து இதுல இல்லைனாலுமே, அவங்களுக்கான முக்கியத்துவம் வந்துட்டு கடைசியா ஒரு சீன்ல இருக்கும். அந்த சீன்ல வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நாளா தமிழ்ல 2 படத்தோட காணாம போன மோனல் கஜார் வந்து இந்த படத்துல ஸ்கூல் பிரின்சிபலா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல அவங்க சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ஆரம்பத்துல ஒரு 10 பொண்ணுங்க பா ஸ்கூலோட காம்பவுண்ட் மேல நின்டுட்டு கீழ குதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அந்த சீன்ல வந்துட்டு அவங்க அந்த எமோஷன கடத்துறது குதிக்கவும் முடியாம, குதிக்கிறதுக்கு விருப்பமும் இல்லாம, அவங்க தங்க உயிர காப்பாத்திக்கணும். ஆனா குதிச்சு தான் ஆவணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறத செம்ம பக்காவா காட்டியிருந்தாங்க. அந்த சிச்சுவேஷன நமக்கு அப்படியே ஈஸியா கடத்துற மாரியும், அந்த பதட்டத்த நமக்கு ஈஸியா புகுத்துற மாரியுமே நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே செம்மையா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேய பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்லேயே வந்துட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களையும் அந்த ஃபேமிலி பேக்கிரவுண்ட் மொதற்கொண்டு எல்லாத்தையுமே ப்ராப்பரா காமிச்சு, அந்த ஸ்கூலுக்குள்ள போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட கேரக்டர ஒவ்வொரு சீன்லயும் ரிவீல் பண்ண விதம் செம்மையா இருந்தது. குறிப்பா அவங்க அந்த சூசைட் பண்ணிக்கிற போற சீன் வந்து வேற லெவல் ரைட்டிங்ன்னே சொல்லலாம். நம்மள அவ்வளோ பதட்டமா வச்சிருந்தது. அது முடிச்சுட்டு அந்த டைட்டில் வர சீனுமே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சீனுமே வந்து என்ன நடக்கும்? எந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? யாருக்கு என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு படம் படம் முழுக்கவே ஒரு பதட்டத்த கொண்டு போற மாரியான ஸ்க்ரீன் பிளே தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுவும் இன்டர்வல் வரைக்கும் நம்மள படத்த விட்டு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு, நகர முடியாத அளவுக்கு தான் சீன்ஸ் ரைட்டிங் இருந்தது. அந்த ஸ்கூல விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கொஞ்சம் லெட் டவுன் ஆகுற மாரி தான் ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதாவது நல்லா இல்லன்னு சொல்ல வரல. பட் அத இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிச்சது. ஏன்னா, அதுவரை இருந்த பதட்டம் வந்து லைட்டா கொஞ்சம் மிஸ் ஆன மாரி ஃபீல் இருந்தது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு த்ரோ அவுட்டா ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் லைட்டா லெட் டவுன் ஆன மாரி இருந்தது. கிளைமாக்ஸ் பொறுத்தவரைக்குமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி இருந்தது. இதுவுமே நல்லா இல்லன்னு சொல்ல வரல. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் இருந்தது. அதே மாதிரி படத்துல பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து முடிச்சிருந்தாலுமே, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீன்ஸ் எல்லாமே உங்க டைட்டில் கார்ட் போடுறப்பயே வந்துட்டு காட்டுன விதம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா, அது வந்து நமக்கு அத பார்க்கும்போதே, சரி இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த சீன் வந்ததுல்ல, இந்த சீன் வந்ததுல்ல அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சுட்டு, அதோட தொடர்ச்சியா செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம உள்ள நுழையிற மாரி யோசிச்ச விதமும் ரைட்டிங்ல பக்காவா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். சில சீன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ட அப்படியே ரிசெம்பிள் பண்ற மாரியான சீன்ஸ் இருக்கும். இது அந்த அந்த படத்துல வந்த மாரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் ஆனா நம்ம ரசிக்கிற மாரி தான் படம் முழுக்கவே இருந்தது. நீங்க ஒரு மிஸ்டர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அடுத்து அதோட கன்டினியூஷனா ஒரு பார்ட் வருது அப்படின்னா, அதுக்கு இவங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்க தாராளமா பார்க்க வேண்டிய ஒரு பார்ட் 2 படம் தான். மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த பில்லி, சூனி மேல நம்பிக்கை இருக்க ஆட்களுக்கு வந்துட்டு இந்த படம் தாராளமா கனெக்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். பிடிக்கிறதுக்கான வாய்ப்புமே நெறைய இருக்கு. படம் தமிழ் டப்ல இல்ல. ஸோ ஹிந்தியில இருக்கு, குஜராத்தில இருக்கு. நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க Netflixல பார்க்கலாம் மக்களே. அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.